அஸ்வின், உன்னை நினைச்சா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அஸ்வின். ஏன் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது? இந்த காதல் வந்தாலும் எப்படித்தானோ தூக்கமும் வர மாட்டேங்குது, பசிக்கவும் மாட்டேங்குது. ஐயோ, ஊருக்குள்ள என்ன இவ்வளோ இருட்டா இருக்கு. நான் வேற ஒரு தைரியத்துல அஸ்வினை பார்க்க போலான்னு கிளம்பி வந்துட்டேன். அஸ்வின், உன்னால நான் பாரு என்ன பாடப்பட வேண்டியிருக்குன்னு. என்னது பின்னாடி என்னமோ சத்தம் கேக்குது? எதையும் காணோம், ஆனா சிரிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அதான் இங்க இருந்து இடத்த காலி பண்ணணும். ஐயோ, என்ன சத்தம் இது? நான் உலாவுற நேரத்துல நீ என்ன பண்ற ஊருக்குள்ள? ஐயோ, ஏதோ பேய் நம்ம பின்னாடி வந்துருச்சுடா. இப்ப என்ன பண்றது? என்ன இப்படி மயக்கம் போட்டு வந்துட்டா? தென்றல், தென்றல் எந்திரிப்புல. அச்சோ, இப்ப என்ன பண்றது? விளையாட்டுக்கு ஏதோ பேய் மணி வேஷம் போட்டா இப்படி மயங்கி விழுந்துட்டாலே. இப்ப என்ன பண்ணுவேன் நானு? தென்றல், தென்றல், நீ நேரத்துல வேற ஆள் யாரும் இல்ல, இவ வேற இப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கா. லூசு பையில தேவையாடா இதெல்லாம்? தென்றல், தென்றல் எந்திரி. தென்றல், 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 நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். தென்றல் எந்திரி. தென்றல், தென்றல் என்ன பாரு. தென்றல், அவன் தென்றல் எல்லாம் என்னாலதான். தேவையா உனக்கு இதெல்லாம்? ஏன்டா அஸ்வின் இப்படிலாம் பண்ண? விளையாட்டு இப்ப வினையா போச்சு பாரு. இப்ப என்ன பண்றது? இப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்காளே. தென்றல் என்ன மன்னிச்சிரு. தென்றல் எந்திரி. தென்றல், தென்றல் உனக்கு ஒன்னும் ஆகல? என்ன பத்தி என்ன நினைச்ச அஸ்வின்? அடி கழுத, உனக்கு எவ்வளவு இருக்கு? இல்ல தென்றல். இல்லடினா தென்றல் நில்லடி. உளுந்தியா? நல்லா உளுந்தியா? இதுக்குத்தான் என் பேச்ச கேட்கணும்ன்றது. என்ன பண்ணணும்ன்ற? கைய கொடுத்து தூக்கி விடு அஸ்வின். எந்தி உளுந்ததை பார்த்து சிரிக்கிறியா அஸ்வின்? இரு ஒன்னு வச்சுக்கிறேன். மாட்டினியா மாவனே? என்னடி பண்ற? லூசானி. என்றால் என்ன வேலை பாக்குற நீ? யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? யார் பார்த்தா எனக்கு என்னடா மாமா? எங்க என்னைய பார்த்து சொல்லு. போ அஸ்வின், எனக்கு வெக்கமா இருக்கு. ஓஹோ, உனக்கு வெக்கம்லாம் வேற வருதா? என்னடி திடீர்னு மாமான்லாம் கூப்பிடுற? ஆமா, நீ எனக்கு மாமாதான். வேணாம்னா சொல்லு, நான் மாமான்னு கூப்பிடல. ஐயோ, வேணாம், மாமானே கூப்பிடு. அதுதான் நல்லா இருக்கு. ஒரு போதை ஏறுற மாதிரி இருக்கு. தண்ணி அடிச்சா கூட இவ்வளவு போதை வராது. தென்றல், அட பாவி. ஏன் எந்திரிச்ச? சாருக்கு இங்கேயே பாய போட்டு படுத்துடலான்னு நினைப்பு இருக்கும். நல்லாத்தான் இருக்கும். இருக்கும். எந்திரிப்பா, வீட்டுக்கு போகணும். விடிஞ்சா மான மரியாதையெல்லாம் போயிரும். இதுக்கு அப்புறம் எங்கிட்ட மான மரியாதை எல்லாம் போகிறது? எந்திரி. அடி பாவி, என்னை இப்படி இழுத்து போட்டு தள்ளி போட்டு மயக்கி போட்டு இப்ப எந்திரிங்கிறிய. இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்காடி? இப்ப என்ன பண்ணணும்ன்ற? இன்னும் ஒரு கொஞ்ச நேரம். ஆசைய பாரு. எந்திரி அஸ்வின். என்னடி மாமாலாம் கூப்பிட மாட்டியா என்ன? எனக்கு தோணுச்சுன்னா நானே கூப்பிடுவேன். பொடிப்போ, நல்லா கூப்பிட்ட. நல்லா மாமான்னு கூப்பிட்டு மயக்கிட்டு இப்ப தோணுச்சுன்னா தான் கூப்பிடுவாளாம். இதுக்கு எதுக்கு நீ மாமான்னு கூப்பிடணும்? நீ என்னைக்கு மாமான்னு கூப்பிடுவேன்னு நானு காத்துக்கிட்டே இருக்கணுமாக்கும். எந்திரா மாமா, வீட்டுக்கு போகணும். ஐயோ, என் நாக்கிக்கா இருக்கி அந்த மாமான்ற வார்த்தை. காதுல தேன் பாயிரமானு இருக்கே. நாக்குலதான் தேன் டேஸ்ட் தெரியும், காதுலயுமா தெரியுது? நீ மாமான்னு கூப்பிட்டா காதுல கூட தேன் தான் பாயுது. பாயும்.
நல்லா பாயுமே. வீட்டுக்கு போலாமா? அதெல்லாம் இருக்கட்டும், நேரத்துல ஏன் ஒத்தையில வந்த நீ? ஒன்ன பார்க்கத்தான். உனக்கு எவ்வளவு தைரியம் தென்றல்? ராத்திரி நேரத்துல அதுவும் ஆம்பளை பையனை பார்க்க எவ்வளவு தைரியமா வர்ற நீ? அதான் பூதை வந்துருச்சு, அப்புறம் என்ன? உனக்கு இருந்தாலும் இவ்வளவு நக்கல் ஆகாதே. உன்னை கட்டிக்கிற பரனே, இவ்வளோ நக்கல்னால வேணா. இரு இரு, கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறமா. அப்புறமா பொன்னில் வடித்த சிலையே பிரம்மன் படைத்தான் உனையே. தென்றல், சொல்லு. வண்ணமயில் போல வந்த பாவையே. நீ ஏன் தென்றல் இவ்வளவு அழகா இருக்க? பதில் சொல்லு. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இல்ல தென்றல். இதுக்கு மேல இங்க இருந்தா நீ என்னென்னமோ பண்ணுவ, நான் வரமாட்டேன். இல்லையா ராசவண்டி? சொல்லுப்பா. என்னடா மக ஜல்லிக்கட்டு போட்டியில 10 லட்சம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கு. நானும் விருந்து வைப்பேன்னு பாக்குறேன். ஒன்னும் வைக்க மாட்டா போலயே. அதுக்கு என்னப்பா, விருந்து தானே வச்சுட்டா போச்சு. என் பிள்ளை 10 லட்சம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கு, உங்களுக்காக விருந்து வைக்க மாட்டேனா என்ன? என்ன வைக்கிற நல்லா கெடா விருந்தா வை. சரிப்பா, கெடா விருந்து வச்சிருவோம். என்னைக்குன்னு நீங்களே சொல்லுங்கப்பா, நல்ல விருந்து வச்சிருவோம். ஞாயிற்றுக்கிழமைனா நம்ம வீட்லயே கறி எடுத்து சமைப்போம், அதனால ஞாயிற்றுக்கிழமை வேணாம். ஏலே, நீ ஏதாச்சும் ஒரு நல்ல நாளா சொல்லுடா பாப்போம். என்ன வெள்ளி செவ்வாவை தவிர எந்த நாளும் நீ கறி விருந்து வச்சாலும் நாங்க வருவோம்னே. சரிடா அப்பா, ஒரு புதன்கிழமை வச்சிருவோமா? என் மகட்ட கேட்டு சொல்றேன். என்ன நீ வச்சிருவோம்ன்ற, மகட்ட கேட்கணும்ன்ற? இல்லடா, சமைக்க போறது அந்த உள்ளதான், அதை கேட்டு தானே செய்ய முடியும். சரிண்ணே, அப்ப புதன்கிழமை வச்சிருவோம். நீ கேட்டு சொல்லிடு, அன்னைக்கே நாங்களா விருந்துக்கு வந்துடுறோம். உங்களை மட்டும் இல்லடா, இந்த ஊரு பூரா விருந்து கூப்பிட போறேன் பாரு. என் மக செவிச்சத திருவிழா மாதிரி கொண்டாடணும்டா. ஏண்டா ராசவண்டி, 10 லட்சத்தை என்னடா பண்ண? என்னன்னே பண்ண போறேன், என் மக மலர் கல்யாணத்துக்காக பிக்சட் டெபாசிட்லாம் போட்டு வச்சிருக்கேனே. நல்லதுப்பா, அதுதான் நல்லது. இப்ப இருக்க காலகட்டத்துல வீட்டுல எல்லாம் காசை வச்சிருக்க கூடாதுடா சாமி. ஏதோ நல்லா சுயமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கியே. எப்படியோ ஓ இலைய ஒட்டாட்டிட்டு இருந்து அந்த பிள்ளைய காப்பாத்தினா சரிதான்டா. ஏற்கங்கிட்ட கேட்போம். அண்ணே வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம். யார் பண்ணி ஆள் புதுசா இருக்க? அண்ணே நான் பக்கத்து ஊரு. சரிப்பா. நீங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஊடால வந்துட்டேன், மன்னிச்சுக்கங்க. ஐயோ அதெல்லாம் இல்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணுமில்லண்ணே, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில ஜெயிச்சுச்சு இந்த மலருன்ற பிள்ளை. என்னையா ஓ மகளை கேக்குறாங்க? இருங்கண்ணே, என்னன்னு கேட்போம். ஆமாப்பா, எங்க ஊர் பிள்ளைதான். அதுக்கு என்னப்பா? ஒண்ணுமில்லையா, நான் பக்கத்து ஊரு பிரசிடண்ட், எனக்கு ஒரே ஒரு பையன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஒண்ணுமில்லண்ணே, அந்த பிள்ளைய பார்த்து என் மகன் ஆசைப்பட்டுப்பிட்டியான். என்னையா சொல்ற? ஒரு நாள்ல பார்த்து உன் மகனுக்கு ஆசை வந்துருச்சா என்ன? அண்ணைய நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. என் மகன் அந்த பிள்ளைய கட்டிக்கலாம்னு நினைக்கிறியான். என்ன சொல்றீங்க? அவங்க அப்பா அம்மா யாரு என்னன்னு கேட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னையா ராசவண்டி, பிரசிடண்ட்னு வேற சொல்றியான்? உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்னன்னே தோணுது, நல்ல சம்பந்தம்னா கொடுக்கலாம். நானும் பிள்ளைய வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ சொல்றது சரிதான்ப்பா. உன் மகன் என்ன வேலை பார்க்கறியான்னு தெரிஞ்சுக்கலாமா? என் மகன் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன் ஐயா. அங்க டியூட்டிக்கு போன இடத்துலதான் இந்த பிள்ளைய பார்த்துப்புட்டு கட்டுனா அந்த பிள்ளையத்தான் கட்டுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறியான். அதான் பிள்ளைங்க ஆசையை எதுக்கு கெடுப்பானே, நல்ல பிள்ளையா இருந்தா பார்த்து கட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்னையா ராசவண்டி, என்ன யோசிக்கிற? ஆளு நல்ல ஆளு மணிதான் தெரியுது. பையனும் போலீஸ் வேலையில இருக்கேன்னு சொல்றேங்க. என்ன சொல்ற? ஐயா நான் தான் சொல்லிவிட்டேனே, நல்ல இடமா இருந்தா பிள்ளைய கொடுத்து போடலாமுங்கய்யா. இவர் தான் இந்த பிள்ளையோட அப்பா. நீங்க தான் பிள்ளையோட அப்பாவா? நல்லா வளர்த்துருக்கீங்க பிள்ளைய. சரிங்கய்யா. அப்புறங்கய்யா, என்ன ஏதுன்னு பேசி முடிவு பண்ணிடலாமா? பையனை பார்க்காம என்னன்னு நான் பேசுறது? நீங்க சொல்றதும் சரிதான். பையனை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டு வரேன், நீங்களே நல்லா பார்த்துக்கங்க, நல்லா முடிவாகும்னு சொல்லுங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்கய்யா. எனக்கு காடு ஏற சொத்து சுகம்னு நிறைய இருக்கு ஐயா. பொண்ணு தாய் இல்லாத பொண்ணு, நல்ல இடமானு பார்த்து விசாரிச்சுட்டு தான் நாங்க கொடுப்போம். தேவையில்லாம இந்த மாமியா கொடுமை மருமக கொடுமை அப்படின்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்காகத்தான் சொல்றோம் ஐயா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பையனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதனால மெட்ராஸுக்கு போறான். பையனும் பொண்ணும் தான் தனியா இருக்க போறாங்க. அந்த மாமியா கொடுமை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. என் பொண்டாட்டியும் அந்த மாதிரி பட்ட ஆள் கிடையாது. மருமகளை மகமானி பாத்துக்கிருவா. என்ன சொல்றீங்க? நல்ல முடிவா சொல்லுங்க. என்ன ராசவண்டி, ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லிடலாமா? சரிங்கய்யா. நல்ல இடமாத்தான் தோணுது எனக்கும். அதனால ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. நாங்களும் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா பேசி முடிவு பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பையனை கூப்பிட்டு வந்து
நான் பேசி முடிவு பண்ணிக்கிறேங்கய்யா. நானும் பொண்ணை பார்த்ததில்ல. என் பையன் ஆசைப்பட்டானேன்னு தான் நான் இவ்வளோ தூரம் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஐயா, அப்படியெல்லாம் நாங்க நினைக்கல. வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு வந்து காப்பி தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா பேசி முடிவு பண்ணிக்கலாம். இல்லைங்கய்யா, நீங்க சொன்னதே போதும். என் மகன் எப்பேற்பட்ட பொண்ணுக்கும் ஆசைப்பட மாட்டியான். ஆனா உங்க பொண்ணை பார்த்து கட்டின அந்த பிள்ளை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறப்பயே தெரியலையா உங்க பொண்ணு எப்பேற்பட்ட பொண்ணா இருக்குமுன்னு? சரிங்கய்யா, அப்ப நான் கிளம்புறேன். நான் என் பையனை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வந்து குடும்பத்தோட பாத்துக்கிறேன். சரிங்க. என்னையா ராசவாண்டி யோசிக்கிற? இல்லனே, எதுவாக இருந்தாலும் என் மகன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் வீட்டுக்கு வர சொல்லுவேன். இப்போ என்னமோ என் மகன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம வர சொல்லவும் என்னண்டோ இருக்கு. அடப்போயா, பாரு இடத்த பாரு, எவ்வளோ பெரிய இடம் பத்தியா? பிரசிடென்ட்னு சொல்றியா, தோட்டம் துறவு அத்தனையும் இருக்குன்றியா? என்ன வாய் வார்த்தையில சொன்னா போதுமானே, போய் பார்த்தா தெரியும்ல. இப்போ என்ன, அந்த ஆளை பத்தி விசாரிக்கணும் அவ்வளோதானே. ஞாயிற்றுக்கிழமை தானே வர சொல்லியிருக்கேன். இன்னும் 2 நாள்ல நம்ம பயல்களை விட்டு விசாரிச்சு வர சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம்னே. என் பிள்ளைக்குன்னு ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையா கிடைச்சா அதுவே எனக்கு போதும்னே. அப்ப அண்ணனுக்கு கொண்டாட்டம் தான். டபுள் விருந்தா வச்சிருங்க அண்ணே. ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.